அதன் நலன்புரி அமைப்பு ஜேர்மன் அரசாங்கத்திற்கு நிலையானதாக இல்லாததால் இப்போது அதன் குடிமக்களுக்கு இலவசங்களை வழங்க முடியாது என்று ஜேர்மன் அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஓய்வூதியம், சுகாதாரம், வேலையின்மை நலன்கள் ஆகியவற்றில் ஜேர்மன் அரசாங்கத்தின் மறுப்பு. மேலும் நலன்புரி அமைப்பு இதில் அடங்கும். அமெரிக்க டாலரின் மேலாதிக்கத்தை முறியடித்த அல்லது டாலரை குறைத்ததன் முதல் விளைவாகும். இது அமெரிக்க டாலர்களை அதன் சமமான தங்க மதிப்பு இல்லாமல் அச்சிடுவதன் மூலம் இந்த நலத்திட்டங்கள் அனைத்தையும் ஆதரிக்கிறது மற்றும் சர்வதேச நாணய நிதியம் போன்றவற்றால் தாராளமான கடன்களாக இந்த நாடுகளுக்கு வழங்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக யூடியூப் சேனலில் சலாலஜி தி சயின்ஸ் ஆஃப் ட்ரூத் என்ற பெயரில் எங்களை பார்த்து வருபவர்களுக்கு அப்போதிருந்து இது தெரியும். அனைத்து இலவச நாணயங்களும் டாலர்களில் அச்சிடப்படுகின்றன என்று நான் உங்களுக்குச் சொன்னேன். இப்போது இந்த இலவச சலுகைகள் அனைத்தும் டாலரைசேஷனில் சாத்தியமில்லை. டாலரைசேஷன் என்பது அமெரிக்க டாலரின் மேலாதிக்கத்தை உடைப்பதாகும். இது டாலருக்கு சமமான தங்க மதிப்பு இல்லாமல் அமெரிக்க டாலர்களை அச்சிடுவதன் மூலம் இந்த நலத்திட்டங்கள் அனைத்தையும் ஆதரிக்கிறது. எனவே அமெரிக்க டாலர்களின் முடிவற்ற அச்சிடலில் அமெரிக்க மற்றும் ஐரோப்பா மற்றும் பிற நாடுகளில் அரசியல் குழப்பம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் ஏராளமான மக்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க விரும்பவில்லை, ஏனெனில் வயதானவர்கள் அரசாங்க திட்டங்களால் கவனிக்கப்பட்டனர். எனவே பிறப்பு விகிதம் குறைந்துள்ளது. எனவே இலவசங்களை நம்பியிருப்பவர்கள் அவர்களின் இலவசங்கள் கழிக்கப்படும் போது என்ன நடக்கும்? அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் கலாச்சாரம் என்னவென்றால் 15-16 வயதில் உள்ள குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர். அரசாங்கம் டாலர்கள் மற்றும் யூரோக்களை அச்சிடுவதாகவும் வயதானவர்கள் மற்றும் டீன் ஏஜ் வயதில் வெளியேற்றப்பட்ட குழந்தைகளை ஆதரிப்பதாகவும் கூறியது. இப்போது அரசாங்க இலவசங்கள் கிடைக்கப் போவதில்லை என்பதால் இந்த பெற்றோரை யார் கவனிப்பார்கள்? இந்த இலவச சலுகைகள் கிடைக்காத போது என்ன நடக்கும்? இப்போது அரசாங்க இலவசங்கள் கிடைக்கப் போவதில்லை என்பதால் இந்த பெற்றோரை யார் கவனிப்பார்கள்? இந்த இலவச சலுகைகள் கிடைக்காத போது என்ன நடக்கும்? மேற்கத்திய நாடுகளில் எவ்வளவு பெரிய அரசியல் மற்றும் சமூக குழப்பம் உருவாகி வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? டாலரைசேஷன் காரணமாக, ஏனெனில் அனைத்தும் கழிக்கப்படும். 401 அமெரிக்காவில் விளையாடப்படும், ஏனென்றால் அது அதனுடன் அப்ராகாடாப்ராவாக இருக்கும். அதன் பிறகு அமெரிக்காவில் அரசியல் மற்றும் சமூக குழப்பம் என்னவாக இருக்கப் போகிறது? அமெரிக்காவில் துப்பாக்கிகள் அதன் மக்கள் தொகையை விட அதிகமாக உள்ளன. எனவே வன்முறை, ஆர்ப்பாட்டங்கள், கொள்ளைகள் இப்போது இங்கே கற்பனை செய்யலாம். எனவே அமெரிக்க டாலரை அச்சிட முடியாது என்பது தெளிவாகிறது, ஏனெனில் இந்தியா, ரஷ்யா, சீனா, ஆசியாவின் பிற பகுதிகள் மற்றும் வளைகுடாவின் கச்சா எண்ணெய் போன்ற உண்மையான உற்பத்தி செய்யும் நாடுகள், இந்த உற்பத்தி செய்யும் நாடுகள் அனைத்தும் தங்கள் நாணயத்தை தேசிய நாணயத்திற்கு மாற்றி வர்த்தகத்தை டாலரைஸ் செய்கின்றன. எனவே இப்போது நீங்கள் நாணயத்தை அச்சிட முடியாது, ஏனென்றால் இப்போது இந்த உற்பத்தி செய்யும் நாடுகளில் எவரும் வர்த்தகத்திற்கு அமெரிக்க டாலர்களை எடுக்க மாட்டார்கள். எனவே அமெரிக்க டாலருக்கு மோசமான மதிப்பு உள்ளது. எனவே அமெரிக்கா தனது மக்களுக்கும் ஐரோப்பாவிற்கும் இலவச பணத்தை எங்கிருந்து விநியோகிக்கும்? எனவே ஜெர்மனி போன்ற நல்ல பொருளாதார நாடுகளாலும் கூட குடிமக்கள் நல திட்டங்களை தக்கவைக்க முடியாது, ஏனென்றால் ஐரோப்பா மற்றும் ஜெர்மனியின் நாணயம் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் டாலரின் ஐசோடோப்புகள். எனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்பால் அமெரிக்க பெடரல் ரிசர்வில் இருந்து டாலர்களை மாற்ற முடியாது. எனவே இப்போது அமெரிக்காவால் ஜெர்மன் குடிமக்களுக்கு டாலர் இலவசங்களை வழங்க முடியாது. மேற்கத்திய உலகில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட போகிறது. எனவே பிளாக் ராக்கின் தலைமை நிர்வாக அதிகாரி இந்த வீடியோவில் பிளாக் ராக் பிட்காயினை விருப்பமின்றி எடுத்துக்கொள்கிறார், ஏனெனில் டாலர் அதன் மதிப்பு குறைந்து வருகிறது, ஏனென்றால் டாலர் வீழ்ச்சியடையும் என்று அவர் பயப்படுகிறார். 39 டாலரைசேஷன் செய்வு. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, டாலரை ஆதரிக்க தேவையான அமெரிக்க தேசிய உற்பத்தி திறன் இல்லை என்று அவர் தெளிவாக கூறுகிறார். எனவே டாலர் முடிவதற்கு முன்பு அவர் அமெரிக்க அரசாங்கத்தை டாலரிலிருந்து வேறு எதையாவது மாற்றும்படி அறிவுறுத்துகிறார். இது முழுக்கத்திற்கும் மிகவும் கவர்ச்சிகரமானதாகும். இதனால் அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்க நாணயத்தின் மீது மற்ற நாடுகளின் நம்பிக்கையின் பேரில் வாழத் தொடங்கலாம். எனவே அமெரிக்க டாலருக்கு பதிலாக உலக சந்தையில் பிட்காயினை தொடங்கியது. இப்போது அதன் நிறுவனம் பொருளாதார வீழ்ச்சியை காப்பாற்றுவதற்கான கடைசி முயற்சியாக அதை வலியுறுத்துகிறது. ஆனால் இது நடக்கப் போவதில்லை. இப்போது ஓக்லாண்டில் நிறைய வன்முறை நடந்துள்ளது. 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சாலைகளில் இறங்கியுள்ளனர். கார்கள் எரிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா மிகவும் பின்தங்கிய மரபுவழி மற்றும் இனவெறி கொண்ட நாடாக
மாறி வருகிறது. அமெரிக்க பொருளாதாரத்தில் இவ்வளவு பெரிய வீழ்ச்சி நடந்து வருகிறது என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். எனவே 1971 முதல் அமெரிக்காவில் தனியார் துறை இல்லை. ஃபியட் டாலர் வந்ததிலிருந்து அரசாங்க நலத்திட்டங்கள் தொடங்கப்பட்டன. எனவே அமெரிக்க அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட கடன் அமெரிக்க நிறுவனத்தின் வருவாயாக காட்டப்படுகிறது. இது அவர்களின் வணிக மாதிரிய வணிகம் செய்ய நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். அது அமெரிக்கர்களில் இல்லை. ஏனெனில் அவர்கள் நலத்திட்டங்களின் டாலர்களில் வளர்க்கப்பட்டனர். அவர்களுக்கு 8,91,12% எப்படி வர்த்தகம் செய்வது என்று தெரியவில்லை. அதற்கு எவ்வளவு ஞானம் தேவையே. எனவே 1971 முதல் அமெரிக்காவில் தனியார் துறை இல்லை. சீனாவில் கூட இல்லை. எனவே இப்போது அரசாங்கம் நாணயத்தை அச்சிட்டு நிறுவனம் அல்லது குடிமக்களுக்கு வழங்குவதால், எனவே அரசாங்கம் எதை விரும்பினாலும் நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு வணிகத்தை எவ்வாறு நடத்துவது என்று தெரியவில்லை. எனவே ஆகஸ்ட் 7 அன்று இன்டெல்லின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் கூறினார். ஏனென்றால் அவர் ஒரு கெட்ட மனிதர். 15 நாட்களுக்கு பிறகு இன்டெல்லின் தலைமை நிர்வாக அதிகாரி நிறுவனத்தின் 10% பங்கு உரிமையாளரை அமெரிக்க அரசாங்கமாக மாற்றினார். இப்போது ட்ரம்ப் அவரை மிகவும் மரியாதைக்குரியவர் என்று அழைக்கிறார். அதே தலைமை நிர்வாக அதிகாரி 15 நாட்களுக்குள் அமெரிக்க அரசாங்கத்திற்கு 10% பங்குகளை இலவசமாக வழங்கினார். புரிகிறதா? அமெரிக்காவில் வணிகத்தை எப்படி நடத்துவது என்று யாருக்கும் தெரியாது. இப்போது அதை ஒரு முறை வைத்து பாருங்கள். 8, 9, 12% வட்டி விகிதம் அனைத்தும் மூடியே இருக்கும். எல்லாம் ஏனென்றால் அதற்கு ஒரு வணிகத்தை நடத்த உங்களுக்கு ஞானம் தேவை. அது அவர்களிடம் இல்லை. இலவச நாணயம் அச்சிடப்படும் இடத்தில் வணிக ஞானம் தேவையில்லை. எனவே இது அமெரிக்காவில் நடக்கிறது. இப்போது அமெரிக்க அரசாங்கம் எதை கேட்டாலும் அமெரிக்க நிறுவனம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அரசாங்கம் பணத்தை அச்சிட்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கிறது. எனவே இப்போது மக்கள் இந்த விஷயத்தை ஊதுகிறார்கள். அமெரிக்கா தன்னை ஒரு முதலாளித்துவ நாடாக சித்தரித்தாலும் அது மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாடாகும். அமெரிக்கா தன்னை முதலாளித்துவ நாடு என்று காட்டிக்கொள்ளும் போலி தலைப்புச் செய்திகளால் உலகம் முட்டாளாக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய சமூக நன்மைகளை வழங்கும் அத்தகைய முதலாளித்துவ நாடு எது? சமூக நலன் என்றால் என்ன? சமூக நலன் என்றால் என்ன? சமூக நன்மை என்பது உங்கள் சமூக உறவை பேணுவதன் மூலம் உங்கள் சமூகத்திற்குள் சில சமூக மூலதனத்தை உருவாக்குவதாகும். சமூகம் ஒரு நெருக்கடிக்கு ஆளாகும் போதெல்லாம் சமூக நலனை ஆதரிக்க சமூக மூலதனம் பயன்படுத்தப்படுகிறது. அதே சமயம் இங்கே அமெரிக்கா வேண்டுமென்றே மாநிலத்திற்கு நன்மை அளிக்கிறது. அமெரிக்கா இதை அரசு நன்மை என்று சொன்னால் அமெரிக்கா உலகத்தால் கம்யூனிஸ்டுகளாக பிடிக்கப்படும். எனவே அமெரிக்கா வேண்டுமென்றே இதற்கு சமூக நன்மை என்று பெயரிட்டுள்ளது. எனவே டாலர்களை அச்சிடுவது இந்த பெண் இங்கே நடந்து கொள்கிறார். ஏனெனில் அவரது கிரெடிட் கார்டு கடையில் வேலை செய்யவில்லை. அவள் கடையில் இருந்த அனைத்தையும் உடைத்தாள். இது அமெரிக்காவின் வீடியோ. இப்போது பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவர்கள் அனைவரிடமும் துப்பாக்கிகள் உள்ளன. நாணயத்தை அச்சிடுவதன் மூலம் இது 1971 முதல் மிகவும் சுதந்திரமாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளிலும் பாரம்பரிய குடும்ப முறையை அமெரிக்கா அழித்துவிட்டது. ரிசர்வ் நாணய அந்தஸ்து டாலராக இருந்ததால் அமெரிக்கா நிறைய டாலர்களை இலவசமாக அச்சிட்டுள்ளது. இந்த அமெரிக்க இலவசங்கள் உண்மையில் எங்கள் பாக்கெட்டில் இருந்து வந்தவை. உலகின் பிற பகுதிகளின் பாக்கெட்டில் இருந்து என்ன அச்சிடப்பட்டு வழங்கப்பட்டது. எனவே தவறான நடத்தை காரணமாக அமெரிக்க குடும்பம் அழிக்கப்பட்டது. அமெரிக்காவில் இவ்வளவு விவாகரத்து விகிதம் 60% மற்றும் நாணயம் அச்சிடப்படுவதால் பேய் நுகர்வு எவ்வளவு வாங்க வேண்டுமோ அவ்வளவு வாங்குகிறார்கள். மேலும் சீன குடும்பம் தொழிலாளர் துஷ்பிரயோகத்தை பெறுவதன் மூலமும் ஒற்றை குழந்தை கொள்கையை திணிப்பதன் மூலமும் அழிக்கப்பட்டது. எனவே சீனர்களும் டாலரை பின்தொடர்கிறார்கள். ஒரு சீன ஏற்றுமதி மாதிரியை அமைப்பதன் மூலம் முழுமையான பேய் உற்பத்தி செய்யப்பட்டது. அதாவது உற்பத்தி சீனாவிலிருந்து பிசாசின் மட்டத்தில் செய்யப்பட்டது. பிசாசு மட்டத்தில் நுகர்வு அமெரிக்க மக்களால் செய்யப்பட்டது. எனவே இங்கே அமெரிக்க குடும்பம் அதிகப்படியான நுகர்வு தவறான நடத்தை காரணமாக அழிக்கப்பட்டது. கட்டாய உழைப்பு, துஷ்பிரயோகம் மற்றும் ஒற்றை குழந்தை கொள்கையை திணிப்பதன் மூலம் சீன குடும்பம் அழிக்கப்பட்டது. ஒற்றை குழந்தை கொள்கையை டாலர் மூலம் திணிப்பதன் மூலம் சீனாவின் நுகர்வு நிறுத்தப்பட்டது. அதன் பிறப்பு விகிதம் முடிந்துவிட்டது மற்றும் பேய் உற்பத்தி செய்யப்பட்டது பிசாசின் மட்டத்தில். எனவே இரு தரப்பினரின் குடும்பமும் அழிக்கப்பட்டது. அதனால்தான் நீங்கள் சீனாவில் பேய் நகரங்களை காண்பீர்கள் மற்றும் அமெரிக்க வீடுகளில் பல படுக்கையறைகளை காலி செய்வீர்கள். நீங்கள் அமெரிக்க குடும்பத்தை பார்வையிட்டால் அங்கு 4 முதல் 5 படுக்கையறைகள் உள்ளன. அதில் 4 படுக்கையறைகள் காலியாக உள்ளன. அமெரிக்காவைப் போலவே சீனாவிலும் முழு நகரமும் காலியாக உள்ளது. கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதில் அனைத்து வசதிகளும் உள்ளன. உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளன. ஆனால் சீனாவின் அந்த நகரங்களில் யாரும் வசிக்கவில்லை. அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் குடும்பங்களை அழித்ததன் மூலம் அதிகரித்துள்ளது. அடிப்படையில் டாலர்களை அச்சிடுவதன் மூலம்